Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதே பெருமானது ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து இந்த சந்தோஷத்தில் பங்கெடுப்படியாக பிரயாசத்தோடு வந்திருக்க உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசு தான் எங்கள் வாழ்க்கையை இயேசு எதற்காக பிறந்தாரோ அத்தனை சந்தோஷங்களை கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பாராங்க. நம்ம ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, சற்று நேரம் போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் பைபிள் இல்லைன்னா புதுசாக இருக்கிற மக்களுக்கு பைபிள் கொடுக்கணும். அந்த தம்பிக்கு பாருங்க, யாரும் இப்போ பைபிளே உட்காந்துருக்காரு. அவருக்கும் பைபிள் கொடுங்க. வேலு சட்டை வர பக்கத்தில் பாருங்க, அவருக்கு பைபிள் கொடுங்க. வேலு சார் பக்கத்தில். ஸ்தோத்திரம். ஆமாம், நல்லது வரைக்கும். இயேசு இப்ப எந்த வழியில் இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அப்புறம் அவ்வளவுதானா? ஆவியா இருக்கிறார். வேற ஒரு மாதிரி இருக்கிறார். எப்படி இருக்கார்? ஆவியா இருக்கிற வேற எப்படி இருக்கிறார்? சொல்லுங்க. ஆவியா இருக்க வேற எப்படி இருக்கிறாரு? சத்தமா யார் சொன்ன? வார்த்தை சொல்லி வார்த்தையா இருக்கு. வேர்ட் ஆஃப் காட். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் உள்ளத்துல கிரியை செய்யும் இல்லையா? அப்படிதானே? புதுசாக வந்த பிறகு வந்து நீங்க ஸ்தோத்திரிச்சு பக்கத்தில் நாங்கள் எல்லாம் பிரவர்த்திக்க முடியாது. அவங்கள வந்து ஸ்தோத்திரம் அவங்களை விஷ் பண்ணி அவங்கள உட்கார வச்சு இல்லையா ஸ்தோத்திரம் அப்பதான் புரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, இந்த சபையில வரக்கூடிய மக்கள் மனிதராங்க, நம்ம புதுசாக யாருன்னா தெரியாது அவங்களை வரவேற்கிறாங்களே. ஸ்தோத்திரம். நேற்று எத்தனை பேர் டிவி நியூஸ் பார்த்துட்டு இருந்தீங்க? நம்ம முதலமைச்சர் எடுக்கிறாங்க, எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க. அந்த வாழ்த்துல முதலமைச்சர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை என்ன கேட்டாங்க, இயேசுன்னு சொல்லிட்டு நிறைய பண்புகளை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதாவது ஸ்தோத்திரம், பிறர் என்ன செய்யணும் நாம் விரும்புகிறோமோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி நேற்று நான் பார்த்தேன். பிறர் வந்து நமக்கு என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை என்ன செய்யணுமா நாம அவங்களுக்கு தேடி போய் என்ன செய்யணும். ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறது இல்லைங்க, ஸ்தோத்திரம் சந்தோஷம் தான். ஆனா இதை வந்து பக்கத்துல உள்ள மக்களுக்கு இல்லையா, அந்த மக்களுக்கு இப்படி ஸ்தோத்திரம் இல்லையா, அவங்கள போய் ஒரு இனிப்பு வழங்கி நம்மளோட ஒரு சின்ன காரியம் செய்து அவங்க சொல்லும் போது நாங்கள் ஸ்தோத்திரம் பரவாயில்லையே இல்லையா. சில பக்கத்துலேயே இருப்பாங்க, பக்கத்துல இருப்பாங்க, உம்மூடு இருப்பாங்க இல்லையா. ஸ்தோத்திரம். நம்ம திரும்பி வாங்குறோம், ஸ்வீட்ல சந்தோஷம் கொண்டாடுறோம், நல்லதுதான், அது வேண்டாம்னு சொல்ல. ஸ்தோத்திரம். ஆனா இயேசு ஸ்தோத்திரம் ஒரு தனிப்பட்ட நபருக்காக பிறக்கல. அவன் ஹல்லேலூயா. அப்படின்னா ஸ்தோத்திரம் முடிஞ்சா அனுப்பிச்சிங்க போய் ஆகிலும் இல்லையா. இன்னைக்கு முழு 24 hours இல்லையா இந்த ஸ்தோத்திரத்துல உங்களுக்கு அறிமுகமான ஒரு நபருக்கு ஒருவேளை பக்கத்துல போன் பண்ணி ஆகிலும் அவங்க விஷ் பண்ணுங்க. ஆமென். முடிஞ்சா பக்கத்துல தேடி போய் ஸ்தோத்திரத்துக்கு கை கொடுத்துட்டு உங்களை முடிஞ்ச ஒரு சின்ன காரியம் செய்து பாருங்க. மெய்யா சில ஸ்தோத்திரம். அப்பதான் இயேசு சந்தோஷப்படுறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர், நாம இதுதான் பிரதான கற்பனை, வேற கற்பனை கிடையாது இல்லையா. பைபிளுடைய மொத்த சுருக்கப்பீங்க, நீங்கள் ஒருவருக்கு ஒரு நினைச்சீங்க. ஆமா, ஆண்டவரை பார்க்க முடியுமா? ஆண்டவரை பார்க்க முடியும் சொல்லுங்க. பார்க்க முடியாது இல்லையா. அப்பதான் யோவான் எழுத நிருபத்துல காண்கிற சகோதரன் அன்பு கூடாது, நீ காணாதாருடைய அன்பு கூறுவ. அப்படின்னாக்க எனக்கு நீ ஏதாவது செய்ய விரும்புறியா, கடவுளுக்கு நீ ஏதாவது செய்ய விரும்புறியா, நீ பார்க்க சகோதரனுக்கு செய், அதான் நீ என்ன செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய தேச தலைவர்கள் வாழ்த்து சொன்னாங்க, அது நிறைய பாருங்க போது ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் வேதத்தை இந்த அளவு படிச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏறக்குறைய 10-12 பேர் சொன்னாங்க. அதுல சொல்லும்போது அவர் எழுதியாரு, அவர் சொன்ன வார்த்தை பார்க்கும்போது பைபிள் வாசம் அப்படி கொடுத்தாரு. நாம நினைக்கிறோம் நமக்கு தான் பைபிள் தெரியும் சொல்லி இல்லையா. அதிகாலையில் நிறைய தேச தலைவர்கள் காலையில ஏன்னு கேட்டவங்க வேற புத்தகம் என்ன செய்யல இல்லைங்க. சத்தியத்தை சத்தியமா கற்றுக்கொண்டோம், வேற புத்தகம் எடுத்துட்டோம்
இல்ல அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம். ஆமா அப்படின்னாக்க தேவப்பிள்ளையிலே ஆண்டவராக இயேசு இந்த பூமியில மனுஷனர் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா ஸ்தோத்திரம். காண்கிற சகோதரனுக்கு, காண்கிற சகோதரிக்கு நம்மளால பெருசா செய்யணும் ஒரு சின்ன காரியத்தை. ஆமென். சரி, வாசிக்கிறோம், வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் சொல்லி போடல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்புறம் இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை சுற்றி ஆமென், ஆமென். போல் ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு அரை மணி நேரம் முடிச்சிருவேன், ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, இதோ எல்லா ஜனத்துக்கும் சாதாரண சந்தோஷம் இல்லைங்க. ஸ்தோத்திரம். இப்போ இதுல வந்து பண்டிகைன்னா இன்னைக்கு நாம கொஞ்சம் பேர் பார்க்க போறோம். பைபிள் வந்து பண்டிகைன்ற வார்த்தை எப்படி வந்தது, எதனால வந்தது, பண்டிகைன்னா என்ன? ஆமென், ஹல்லேலூயா. பண்டிகை என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். பண்டிகை ஃபெஸ்டிவல் சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன பாருங்க, கொஞ்சம் பேசுங்க கூட. பண்டிகை ஃபெஸ்டிவல்ஸ் எப்படிங்க? என்ன அதுக்கு என்ன? ஆலயத்துக்கு போயிட்டு அப்புறம் இறைச்சி வாங்கி புது ஆலயத்தை வைத்து கொண்டாடுறாங்க. சரி, அவங்க தான் சொல்லிட்டாங்க. ஆலயத்துக்கு போயிட்டு இறைச்சியில இருந்து ஸ்வீட்லாம் வாங்கி சாப்பிடுறது இல்லையா பண்டிகை. அப்புறம் சொல்லுங்க, சொல்லுங்க. பண்டிகை சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க, சொல்லுங்க. அதுதான் இருக்கிறோம் பண்டிகை. சொல்லுங்க, பண்டிகைன்னா என்ன இருக்கணும் விசேஷமா? பண்டிகைன்னா விசேஷம் என்ன இருக்கணும்? சந்தோஷம், சந்தோஷம் இல்லையா? பண்டிகை சந்தோஷம். ஆமா, வருத்தோட சந்தோஷம். பண்டிகையோட முடியுமா? வருத்தத்தோட, கண்ணீரோட, வேதனை பண்டிகையோட முடியுமா? ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்தாக்க சந்தோஷம் வந்தாங்க, அந்த சிறுகிட்ட வந்து ஏதோ அசம்பவம் நடந்துருக்கு, அவங்க தான் ரசம் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? அங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, துக்கத்தோட இருப்பாங்க. ஏன் அது இல்லை? என்ன சந்தோஷம் இல்லை. அப்படிதான் பண்டிகைன்னு சொன்னாக்க என்னதுங்க? அங்க ஒரு சந்தோஷம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் கொண்டாடுகிற பண்டிகை இன்னைக்கு என்ன சம்பவமா? என்ன இது 2000 ஆண்டுகள் நடந்தது இல்லையா? அப்படி சொன்னா இன்னைக்கு ஒரு நினைவு கூறுதல். ஆமென், ஹல்லேலூயா. என்னதுங்க அப்படின்னு சொன்ன ஸ்தோத்திரம். இந்த நினைவு என்பது என்ன? நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 29 வருஷம் ஆகி போச்சு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க நினைச்சு பெருசா கொண்டு இது பண்ண முடியுமா? ஏதோ செய்தாலும் அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை அது இருக்காது. யாரா வயசாகி போச்சு இல்லப்பா இல்லையா? அப்படிதான் முடியெல்லாம் நரைஞ்சு போச்சு, நடக்க முடியல, கண்ணு தெரியல இல்லையா? அந்த ஒரு அந்த பெரிய ஒரு சந்தோஷம் இருக்க பாருங்க. அப்ப நான் அந்த சந்தோஷம்ன்றது குன்றி போகாம இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா இல்லையா? அதை நினைக்கும் போதெல்லாம், அதுக்கு நினைக்கும் போது அந்த நிமிஷத்துல நடந்த அது எவ்வளவு ஹாப்பியா, எவ்வளவு சந்தோஷமா, அப்படி ஒரு சந்தோஷம் தான் நினைச்சுங்க. அதை நினைச்சு துண்டு கொண்டாட விரும்புவோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி சொன்ன ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, அன்னைக்கு பிறந்த ஸ்தோத்திரம் அந்த சந்தோஷம் இன்னைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இது இன்னொரு சிங்கிள் நபர் ஒரு வீட்டுல நடந்த சம்பவம் இல்லைங்க, ஒரு நாட்டுக்கு ஒரு குடும்பத்தார் நடந்த சம்பவம் இல்ல, அகில உலகத்துக்கும். ஆமென், அகில உலகத்தார ஸ்தோத்திரம். எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாராலும் விரும்பத்தக்க, எல்லாரும் வாஞ்சிக்கத்தக்க ஒரு பெரிய சந்தோஷம், குட் நியூஸ் தாங்க. இது ஒரு நற்செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. அங்க என்ன இருக்குங்க? குட் நியூஸ். இது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். அதாவது நினைச்சு 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 சந்தோஷம் பூரிப்பு தாங்க முடியாதுதான். அதுல இருந்து பிறக்கிறதாங்க சொந்த ஃபெஸ்டிவல் இல்ல, அதுல இருந்து வெளிப்படதான் ஒரு சொந்த பண்டிகை இருக்கக்கூடும். ஆமென், ஹல்லேலூயா. உண்மைதானா? உண்மைதானா? இன்னைக்கு ஸ்தோத்திரம் நம்ம அறியாம தெரியாம உட்கார்ந்துறோம். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ ஆளு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மாத்திரம், அது உண்மை இல்லைங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒரு பெரிய கடமை இருக்கு, மறந்துட கூடாது. நம்ம ஒரு பெரிய கடமை
இருக்குது. ஆமென், ஹalleluya. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, இயேசு அறிந்தவர்களுக்கு, இயேசு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. மறந்துடக்கூடாது. தேவ என்ன சொல்லினாக்க, நீங்க அவர் என்ன செய்யணும், உலகத்துக்கு என்ன அறிவிக்கணும். ஆமென், ஹalleluya. நீங்க அனுபவிக்கிற சந்தோஷம் அது நிச்சயமாக ஒரு நபருக்கு கையில நீங்க அறிவிச்சிருக்கணும். ஆமென், ஹalleluya. இன்னும் சொல்ல ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுற வாழ்க்கையில ஸ்தோத்திரம். உங்களை குறிச்சு ஸ்தோத்திரம் ஜீவபுஸ்தகத்தில் எழுதும் பொழுது மிகுந்த சந்தோஷம் இந்த பிள்ளை பிறந்தனால. ஆமென், ஹalleluya. சில குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அந்த பிள்ளை ஏதாவது குடும்பம் மேன்மை அடையும் பாருங்க. அந்த பெற்றவங்களுக்கு அந்த அர்த்தம் அப்பதான் தெரியும் இல்லையா? அப்படிதானே? அப்படிதான் ஸ்தோத்திரம். இந்த பூமியில இயேசு பிறந்தான்றதுக்கு விசேஷித்ததா என்ன சொல்லுங்க, நான் பெற்ற இன்பம் சதவீங்க, யார் பெற்ற இன்பம் சொல்லுங்க, சதவீங்க பெற வரமாட்டீங்கிற, யான் பெற்ற இன்பம் பெற வையகம் இல்லையா? அப்படின்னா கண்டிப்பா ஸ்தோத்திரம் நான் மாத்திரம் அனுபவிக்க கூடாது. அப்ப நான் சுயநாத ஆகிறேன். இது நான் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இயேசு பிறந்தாருன்றத ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க. எதுக்கு பிறந்தாருன்றத கொஞ்சம் என்ன செய்ய உட்காந்து தியானித்தீங்கன்னா அதுக்கு வாழ்க்கை மிகுந்த சந்தோஷம். சாதாரண சந்தோஷம் இருக்க மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த இயேசு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன காரியம் சொல்லி சத்தியனா போறேன். வில்லியம் பூத் ஐயா குறித்து நான் ஒரு வார்த்தை சொல்ல நான் விரும்புறேன். சல்வேஷன் பவுண்டர். அவர் நினைச்ச சத்தியம் அப்புறம் வெளிப்படாம போச்சு. அதான் துக்ககரமான ஒரு காரியம். சல்வேஷன் அவர் என்ன விரும்பினாரோ அது நடக்கல. ஒரு நாள் அவரு இது நடந்த சம்பவம் அவரோட புக்கில் இருக்கு. வழியில போயிட்டு இருக்கும் போது ஒரு ஐயா குடிச்சிட்டு ஸ்தோத்திரம் இன்னும் சில நேரம் சாவ போறார். அவருடைய உறுப்புகளை தான் அங்க பயங்கரம் ஆயிட்டு அவர் பயங்கரம் சத்தம் போடுறார். அப்போ அந்த மனுஷன் சுயநலம் இல்லாம அறியாத சொத்து இருக்கிறான். அப்ப அவரை தூக்கி தோல்ல போட்டு வீட்டை கொண்டு வந்து சோத்திரம் அவரை இது பண்ணி அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவரை பெட்ல படுக்க வச்சு ஃபேனை போட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டாரு. அவர் அப்புறம் தூங்கிட்டாரு. ஒன்னும் நடக்கல, தூங்கிட்டாரு. இது பக்கத்துல ஸ்தோத்திர துணியை பாய போட்டு படுத்து தூங்கிட்டாருங்களா. ஸ்தோத்திரம் அவர் ஏறக்குறைய ராத்திரி 1 மணி 2 மணிக்கு திடீர்னு அவர் முழிப்பு வந்துச்சு. உணர்வு வந்து முடிச்சு பார்த்தா ஸ்தோத்திரம் அவர் படுத்து கிடந்து அவரால் நம்ப முடியல. இது கனவா நனவான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு வீடு வாசல் ஒண்ணு இல்லை போடும். அப்ப ஸ்தோத்திரம் அவர் என்ன செய்வாரு, ஸ்தோத்திரம் எந்திரிச்சு ஒண்ணுமே புரியாத ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்தோத்திரம் பக்கத்துல பார்த்து ஒரு ஆள் படுத்துக்கிறார். அவரை போய் ஐயா ஐயா அப்படின்னு தட்டும் போது அவர் எந்திரிச்சார். எந்திரிச்சுன்னு எப்படி நல்லா இருக்குங்களா, ஸ்தோத்திரம் இப்ப எப்படி இருக்குது, தெளிவு வந்துட்டா அப்படின்னு சொல்லி போது ஸ்தோத்திரம் அவருக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரியலன்னாக்க நீங்க யாரு, நான் எப்படி இங்க வந்தேன், இங்க வந்தேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் கேட்கும்போது அவர் சொன்னாரா, நீங்க இந்த மாதிரி ரொம்ப போராடிட்டு இருந்தீங்க, அதான் உங்களுக்கு வந்தேன். ஏன் ஸ்தோத்திரம் நீங்க உங்களுக்கு ஏதாவது சம்பவிச்சு கூடாது, அதனால உங்க ஃபேமிலி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்துருமேன்னு சொல்லி தான் கொண்டு வந்தேன்னு சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் எழுந்துச்சு. மறுபடியும் காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து அவரை திறப்படுத்தும் பொழுது அவர் ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் சொன்னா, நீங்க முதலாவது என்னை உபசரித்த ரொம்ப சந்தோஷம், உங்களை குறிச்சு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், நீங்க யாரும் சொல்லப்படுது. அப்ப சொன்னார நான் அப்படி நான் ஒரு இயேசு பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு இயேசு பிள்ளை. ஸ்தோத்திரம் இப்படிதான் எங்க செய்ய சொல்லிருக்கிறார் சொல்லி இப்படிதான் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் அந்த இடத்துல அந்த குணங்கள் போட்டு மனுஷன் அழுது தான் அர்ப்பணிச்சான இயேசுக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் வேற ஒண்ணுமே சொல்லல, அவருக்கு சுவிசேஷம் ஒண்ணும் சொல்லல, ஆணுடைய அன்பை மாத்திரம் காட்டினாரு. அந்த மனுஷன் ஈர்க்கப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா அருமை பிள்ளை ஸ்தோத்திரம் மெய்யாக பண்டிகைன்னா என்ன ஸ்தோத்திரம் வேற சொல்லுது, இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இது உங்களுக்கு இல்ல, இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற உங்களுக்கு. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை தெரிந்திருக்கிற புதிதாக வந்திருக்கிற அறியாத வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்திங்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஆமென். வாசிக்கலாம் ஸ்தோத்திரம். கொஞ்சம் வேகமாக போகலாம். பண்டிகை குறிச்சு ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் பழைய ஏற்பாடுல பக்கம் சொல்லுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்தை வாசிக்கலாம். அந்த நாள் உங்களுக்கு அந்த நாள் உங்களுக்கு நினைப்பூட்டுதல் நாளா இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் ஆமென் ஆசரிக்கப்படுவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவு புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி
போதுமா? போதும். Praise the Lord. Hallelujah. ஏதாவது புரிஞ்சா? ஏதாவது புரிஞ்சா? ஒண்ணும் புரியல இல்லையா? இந்த பக்கம் ஆனா பாடல் படிங்க, சத்தம் படிங்க. யாத்திராகமம் 14:15 12:14-15 12ஆம் அதிகாரம் 14-15. அந்த நாள் உங்களுக்கு என்ன கவனிக்க, என்ன கவனிக்க, இது யாரு சொல்றாரு? அப்போ அந்த சிச்சுவேஷன் யாரு சொல்றாரு? சொல்லுங்களா? இஸ்ரவேலர்கள் இல்லையா? அப்படிதானே? என்ன பாருங்க, யாருக்கு? இஸ்ரவேலர்கள். இப்ப இஸ்ரவேல் இப்போ இந்த சிச்சுவேஷன் எங்க இருக்கிறாங்க? எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க இல்லையா? எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு நாளா? என்ன ஏமா பண்டிகை கூட வந்து இருக்கிறோம், பண்டிகை நடத்தி வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்துல போய் எவ்வளவு நாள் அடிமையா இருந்தாங்க? 430 400 வருஷம் தான் ஆபிரகாம் சொன்னாரு இல்லையா? அவருடைய சந்ததி, அதாவது இன்னும் ஆபிரகாம் பிள்ளைய பிறக்கல, ஈசாக்கு என்ன வெளிப்படவே இல்ல. ஆனா அதுக்கு முன்னே சொல்லிட்டார் உன் சந்ததி இப்படிதான் இருக்கும்னு சொல்லி இல்லையா? அப்போ போய் அவர் 400 வருஷம் தான் சொன்னாரு. அப்புறம் ஆனா 30 வருஷம் கூடி போச்சு. ஏன்? மோசே கூப்பிடும் போது போக மாட்டேன்றாரு. எவ்வளவு நாளா? 30 வருஷமா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சில நபரை வான்னு கூப்பிடும் வரலன்னா அது பெரிய சிக்கலுங்க, பெரிய சிக்கல். அப்புறம் பார்த்தா அவங்க நடக்கிறது ஒண்ணுமே நடக்காது. அவங்க எங்க ஓடனாலும் சரி எல்லா காலம் புடிச்சா கிடக்கும். இங்க வந்து ஒரு சிலர் நான் சொல்றேன், ஆண்டவர் ஸ்தோத்திரம் மீண்டும் சொல்றேன், இந்த இடம் எனக்கு தெரியாது, இந்த இடத்துல நான் குளித்து நான் கனவு நினைச்சு பார்த்து கிடையாது, நான் ஊழியக்காரன் கிடையாது, அப்படிப்பட்ட குடும்பம் நாங்க இல்ல. ஸ்தோத்திரம். இந்த இடத்தை ஆண்டவர் கொண்டு வந்து இப்படிப்பட்ட காரியத்துக்கு அது தேவனோட செயல். ஆமா, ஹல்லேலூயா. அத போல இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னா இதுவும் தேவனோட செயலே. அப்படின்னா இங்க வந்திருக்க நீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்தோத்திர காரியம் உண்டு. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பேசுறது படைக்கூடிய பிள்ளையா இருக்கீங்க. ஆமா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட இருக்கணும், நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேளுங்க, அவருக்கு நிச்சயமா சொல்லி தருவார். நடக்காத காரியம், எனக்கு வேலை இல்ல, எனக்கு வருமானம் இல்ல, எனக்கு அது இல்ல, இது இல்ல, என்ன வேணாலும் கேளுங்க, எல்லாம் அவர் தருவார். ஆமா, ஹல்லேலூயா. அப்ப இந்த மக்கள் சொத்து நல்லா கவனிங்க. 430 வருஷ காலம் அடிமையா கிடக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். பார்வன் டிசைனா போடுவாரு ஒரு சட்டம் இல்லையா? கடைசியில பார்த்தா நான் நீங்க செங்கல் அறுக்கணும், அதுக்கு முன்னாடி பார்த்தா செங்கல் அறுப்பு விறகு கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. இப்ப விறகு ஒண்ணு தர மாட்டேன், நீங்களே விறகு பாத்துக்கணும் இல்லையா? நீங்களே தண்ணி பார்த்து எல்லாம் நீங்களே பாத்துக்கணும் சொல்லி சாயங்காலம் எண்ணி கொடுத்ததான் அரிசி இல்ல. ஸ்தோத்திரம். மண்ணை கொண்டு வந்து பிசைஞ்சு மிதிச்சு செங்கல் அறுத்து சுட்டு காய வச்சு இது பண்ணி கொண்டு எண்ணி கொடுத்ததான் அரிசி. ஆமென். இவ்வளவு ஒரு பெரிய ஸ்தோத்திரம் அடிமந்து வந்த ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் மோசே அனுப்பி ஆண்டவர் கொண்டு வர சொல்றார். எதனால ஏன் மோசே அனுப்பினார் ஆண்டவர்? பேர் பாக்குறீங்க? ஆமா, இவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பாருங்க, ரொம்ப நாள ஜெபம் பண்ணல, ஸ்தோத்திரம். ரொம்ப நாள் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, கடைசியில முடியாத வரைக்கும் இந்த நரஞ்ச முடியெல்லாம் சேர்ந்து என்ன செய்தாங்க? டேய், என்னென்னமோ செய்தோம், ஒன்ன விட்டுட்டு வந்தது நம்முடைய பிதாக்கள் ஆண்டவரை ஆராதிக்க விட்டோம், வாங்க அப்படி செய்யணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் முப்பாக்கள் தேவனே, எங்க தாத்தா பாட்டெல்லாம் கூப்பிடும் போது வந்து செய்தீங்களே, இப்ப நான் உங்களை மறந்துட்டோம், இப்ப எங்களுக்கு உணர்வு வந்திருக்குது, வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அடிமைத்தனங்கள் விடுதலை தாங்க. ஆமென். சத்தியமா இறங்கி அவங்க கூப்பிடுறத கேட்டு அந்த தாசனை கூப்பிட்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி வரும்பொழுது அதனால கவனிங்க, அவங்க விடுதலையாகி வெளியே வந்துட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. விடுதலையாக வெளியே வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். வந்துட்டாங்களா? இருப்பாங்க இல்லையா? யாருக்கு தெரியும்? அப்படின்னா அப்ப என்ன பாருங்க, அப்படி விடுதலை ஆகும் போது சந்தோஷம் வருமா வராதா? கொஞ்சம் சந்தோஷமா? ஆமா, மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த மிகுந்த சந்தோஷத்தை தான் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது. படிங்க. அந்த நாள் உங்களுக்கு, அந்த நாள் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் வியாதியில பலவீனத்துல ஸ்தோத்திரம் நாளைக்கு என்ன சம்பவிக்குமோ, இந்த ஆபத்து நான் பிழைப்பணும், இந்த வியாதி நான் பிழைப்பணும் சொல்லி நீ தவிக்கிறியே, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளா இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பண்டிகை எப்படி வந்துச்சுங்க? பண்டிகை எப்படி வந்துச்சு? சும்மா பாரம்பரியம் இல்ல,
அவங்க எப்படி கொண்டாடி இருப்பாங்க இல்லையா? அப்படின்னு ஸ்தோத்திரம். வெளிநாட்டுல போய் புதுசா வேலைக்குன்னு போய் ஸ்தோத்திரம் போய் நல்லா 4 காசு சம்பாதி பண்ணி வந்து நல்ல ஒரு வீடெல்லாம் போட்டு நல்லா வயக்கால வாங்கி என் பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு கனவோட போகக்கூடிய மனுஷனை கொண்டு ஒட்டகம் வைக்க போட்டா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். என் ஒய்ஃப் வந்திருக்கிறா, அவங்க தாய்மாமன் பாம்பேல ஏத்துக்கிட்டு தான் இருந்தார். ஸ்தோத்திரம். அவர் என்ன நல்ல ஹெவி டிரைவர். சோதர பெரிய பெரிய லைலாண்ட் வண்டி இப்படி ஓடிட்டு அப்படி கையில கரைக்கிட்டு போற மனுஷன். சோதர யாரோ சொன்னாரு கேட்டுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போனாரு. அப்போ அங்க போய் பார்த்தா கூட்டு போக வெளிநாட்டுக்கு டிரைவரும் கூட்டு போனாங்க. சோதர அங்க ஓடி ஒட்டகம் வைக்க போட்டாங்க. அந்த அரபு வீட்டுக்கும் இவருக்கு பாம்பேக்கு உள்ள தூரம் 3 நாளுக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பாங்களாம். அந்த வெயில வச்சு எப்படி ஆகும் இல்லையா? ஸ்தோத்திரம். கடைசியில அரபி காலில் உழுந்து கும்பிட்டுருக்காரு, ஐயா எனக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், சம்பளம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், உங்களை அன்பா கேட்டுக்கிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்களை நான் சண்டைக்கு வரல, எனக்கு ஊருக்கு மாத்திரம் செய்ய அனுப்பிச்சு சரி. 3 மாசம் கழிச்சு அழுதாராம். சரி ஏதோ ஆர்டர் பேசி தெரியுது, அதை வந்து போய் தோணுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஒண்ணும் இல்லை. ஸ்தோத்திரம். ஏர்போர்ட்ல பார்த்தாங்க சவுதி அரேபியா கொண்டு ஒரு போர்வை வாங்கி எழுதியாரு, போத்திக்கிட்டு இருந்தாரு. ஸ்தோத்திரம். வந்து காலையில 5 மணிக்கு காலட்டாரு. ஸ்தோத்திரம். கார் தொட்டினோடனே எங்க மாமியார் சத்த விடுறாங்க, யாருமே தெரியல பாரு, ஏன்னா அவரு வெளிநாட்டுல இருக்காரு, நம்ம சித்தப்பா மாதிரி குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி காலையில் 5 மணி சொல்லி நான் டக்குன்னு யாரு காத்து ஓடி வந்து பார்த்தா ஒரு உருவம் நிக்குது. அவர் வெளியில இருந்து கேமரா சொல்லி வச்சுட்டு போட்டு போத்து நிக்கிறார். நான் டக்குன்னு ஓடி யாரு வேணும் அப்படி பிடிச்ச போல இல்ல நான் தான் மூஞ்சி பார்த்தா சித்தப்பா என்ன நீங்க தானா? என்ன பக்கத்து வஞ்சியில் விடுறா சத்தப்பட கேவலம் இப்படி வந்துருக்கீங்க. வீட்டுக்குள்ள போனோம். அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நடந்தாலும் சொல்றாரு, ஆச்சரியமா வந்து பாருங்க இல்லையா? அப்படிதானே? அந்த மாதிரி ஸ்தோத்திரம். கவனிங்க, அடிமைத்தனத்துல சொல்ல முடியாத அளவு தவிச்சிட்டு இருந்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் வாங்கி கொடுத்த ஒரு பெரிய விடுதலை. அல்லேலூயா. அவங்க தாய் வீட்டுக்கு வர போறாங்க, தாய் வீட்டுக்கு குடியேற போறாங்க, சுதந்திரமா வாழ போறாங்க. இனி அடிமைத்தனம் இல்ல சோதரம். இனி சோதரம் சவுக்கடி கிடையாது இல்லையா? ஒவ்வொரு செகண்ட் சோதரம் தப்பி படைப்பான்னு சொல்லி பயந்து பயந்து அரண்டு அரண்டு இல்லையா? அந்த மாதிரி இந்த மக்களுக்கு தான் ஒரு பெரிய விடுதலை. அல்லேலூயா. அதான் நினைவுகள் தான், அதான் பண்டிகை. ஆமென். அல்லேலூயா. உபாகமம் 16ஆம் அதிகாரம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரைக்கும். உபாகமம் 15:9 முதல் 15 வரைக்கும். 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாக இருந்தே நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். அடிமையா இருந்த மக்கள் புறப்பட்டு வர்றாங்க இல்லையா? எவ்வளவு தூரம் வந்தாங்க? எவ்வளவு நாள் வந்தாங்க? 40 வருஷம். ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் சவுதி அரேபியா நடையாண்டமா இருக்கு இல்லையா? ஆமா, அப்படி ஸ்தோத்திரம். 40 வருஷ காலத்தினுடைய பிரயாணம் இல்லையா? ஒரு முடிவுக்கு வருது இல்லையா? ஒரு முடிவுக்கு வருது. இப்போ அந்த மக்கள் காணல் வந்து குடியேறிட்டாங்க இல்லையா? மன்னாவை சாப்பிட்டு இருந்த அந்த மக்கள் சொந்தமா விதைச்சு சொந்தமா அறுத்து இல்லையா வேதனை கொடுத்துருக்காரு. அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுத்தாரு? கட்டாத வீடு, வெட்டாத கிணறு, நடாத தோட்டம் இல்லையா? கட்டாத வீடு, வெட்டாத கிணறு, நடாத தோட்டம் இருக்குது பைபிள்ல. ஆமா, எப்படி நான் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இப்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்ததெல்லாம் அவங்க நினைச்சு பார்க்கல. எப்படி சந்தோஷம் வருது அவங்களுக்கு? மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்திங்க. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு என்ன குட் நியூஸ்? இந்த இயேசு பிறந்தல எனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னாக்க அது சாதாரண சந்தோஷம் இல்ல, உன்னுடைய வாழ்நாள் முழுவதும். அல்லேலூயா.
காலையில் எழுந்த உடனே பக்குன்னு ஒரு எண்ணம் வந்து நம்ம வாட்டக்கூடாது. அடுத்து நம்ம என்ன செய்யணும், என்ன நடக்குமோன்னு சொல்லி நீ பயந்து அரண்டு போய் படுக்கிட்டு எழுந்திருக்க கூடாது. ஆமா, ஹல்லேலூயா. கண்ணை முழிக்கும் போது இல்லையா, தேவன் கொண்டு வந்து தேவன் செய்துட்டு இருக்கிற தேவன் நடத்திட்டு இருக்கிற எல்லாம் மனத்தால ஓடி வந்தா, அப்ப அந்த பயம் இல்லாதபடி. ஒரு காலத்துல பயம் இருந்தனா இல்லையா, இப்ப நான் இங்க இருக்கிறேன், இப்ப நான் அடிவே இல்லை. 5 மணிக்கு எழுந்து ஓடி போய் இல்லையா ட்ரெயினை பிடிச்சி இப்படி ஓடின்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. ஸ்தோத்திரம். என்ன ஸ்தோத்திரம், திடீர்னு பாருங்க 5 மணிக்கு முடிக்கிறேன், திடீர்னு 4 மணிக்கு முடிச்சாச்சுனாக்க இல்லையா, நேரமாகி போச்சுன்னு பயந்து ஓடாதபடிக்கு 1 மணி நேரம் படுத்துனா பிரச்சனை இல்லை இல்லையா, அதுன்னு. ஆமா, ஸ்தோத்திரம். வேற சொல்றது, உன் படுக்கையில நீ பயம் இல்லாம படுத்திருப்ப. எப்படி படுத்திருப்ப? உன் படுக்கையில நீ பயம் இல்லாம படுத்திருப்ப. உன் நித்திர உனக்கு படுக்கணும், இன்பமா இருக்கணும் அப்படின்னாக்க ஆம்பளை இயேசுவை நாடி வந்த தேவனை நாடி வந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இன்பமான வாழ்க்கை கொடுக்கிறாங்க, ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான வாழ்க்கை தான் கத்த தருகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம் இல்லையா. உலகத்துல நிறைய பேர் அப்படி தேடி போய் ஏதோ ஒரு சிலர் மாத்திரம் நினைச்சாங்க, அறகுறையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா எல்லாம் இருக்குது, ஒன்னே ஒண்ணுக்கு இல்ல, என்ன சந்தோஷம் இல்ல. ஆமா, ஹல்லேலூயா. அது இந்த மாய சந்தையில கிடைக்காது. அப்ப ஸ்தோத்திரம். இந்த பார்க்கும்போது இப்ப அந்த ஜனங்க எகிப்திலிருந்து உள்ள சொந்த நாட்டுக்கு வந்தாச்சு இல்லையா. சொந்த நாட்டுக்கு வந்த நீ நல்லா கவனிக்கணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசதி வந்தா போதும், கொஞ்சம் வாழ்க்கை வந்தா போதும், அப்புறம் எங்க ஆண்டவர் சமூகம் இல்லையா, அப்படிதானே அப்படிதானே ஸ்தோத்திரம். அப்படி இல்ல, ஆண்டவரோட ஸ்தோத்திரம். நீ என்னாலும் நீ ஆண்டோட பிள்ளையாத்தான் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரோட ஸ்தோத்திரம். நீ என்ன செய்யற ஸ்தோத்திரம், விளைஞ்சத இல்லையா, விளைஞ்சத என்ன செய்யுங்க, அறுத்து அது ஒரு பெரிய பண்டிகை கொடுத்து யாருக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துருக்கு. எப்படிப்பட்ட பண்டிகை? ஒரு கூடார பண்டிகை. இதுக்கு பேரு இந்த பண்டிகை 2 பேர் உண்டு. கூடார பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. ஆமென், ஹல்லேலூயா. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எல்லாம் விலகி சொல்ல சொந்த நேரம் இல்ல. அது என்ன புளிப்பில்லா சோதனை கவனிக்க. புளிப்புன்றது பாத்தீங்க மனஸ்தாபம். புளிப்புன்றதுக்கு பண்டிகை கொண்டாடும் போது மனஸ்தாபம் கொண்டாடுறது நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா? ஆமா, பழைய நாட்களை பார்த்தா உங்க வீட்டுல என்னமாவும் இருக்கக்கூடாது, புளிச்சமாவும் இருக்கக்கூடாதுங்கிறார். இந்த புளிப்புன்றதுனாக்க மனஸ்தாபம். அக்கம் பக்கம் பக்கத்துல நான் வந்து பேச மாட்டாங்க, எங்க பக்கத்துல நமக்கு அவனுக்கு ஆகாது, செத்தாலும் வேண்டாம் இல்லையா, அப்படியா இல்லையா ஸ்தோத்திரம். அது பண்டிகை இருக்குமா, இருக்குமா? அப்ப ஆண்டவர் விரும்புறதுல என்னது, உன்ட அப்படிப்பட்ட ஹேபிட், அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு குணம் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிற. அது பண்டிகை இருக்காது, சந்தோஷமா இருக்காது இல்லையா. கண்டன் டக்குன்னு கதை மூடிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறது அப்படிதானே ஸ்தோத்திரம். அப்படி நாங்க பக்கத்துல கேட்கணும், இவங்க எல்லாமே தரங்களா இருக்குதே இல்லையா, அப்படிதானே. வழினா வந்து பேசுறாங்க, வழினா வந்து கொடுக்குறாங்க, வழினா செலுத்துறாங்க. ஸ்தோத்திரம். இவங்க யாருமே தெரியல, அப்படிதானே. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க ரொம்ப கண்ணீரோட துக்கத்தோட தாங்க முடியாத ஏதாவது ஒரு பெரிய இடம் பழக்கம் இல்லையா, அப்படிப்பட்ட நபர்களுக்கு போய் கொஞ்சம் இல்லையா நம்மளை கை கொடுத்து பயப்படாதீங்க, ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பார் இல்லையா, ரொம்ப ஆறுதலா இருப்பார். இப்ப ஸ்தோத்திரம். அங்க போட்டு திக்கற்றவர்களும் பரதேசிகளுக்கும் இல்லையா அந்த ஆகாரத்தை பகிர்ந்து விடு. அதுதான் சபையை நிச்சயமா பண்டிகை இருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக விசேஷித்த ஒரு புது சந்தோஷம், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம். ஸ்தோத்திரம். அப்ப கௌரிங்க ஸ்தோத்திரம். ஒன்று ஸ்தோத்திரம், விடுதலை ஆகுறாங்க, அடிமைத்தனத்துக்காக விடுதலை ஆகுறாங்க. 2வது ஸ்தோத்திரம், சொந்த கையால் விளைச்சு பயிர் விளையுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்க கையில் பிரயாசம் செய்றாங்க, ஆஸ்வதிக்கிறார். அவன் வயக்காடு நல்ல விளையுது, அவன் பிள்ளைகள் நல்லா வளர்றாங்க, அவனுக்கு நல்ல காரியம் நடக்குது. அப்ப சந்தோஷம் வருமா? ஆமா, அப்பதான் தேவ சந்தோஷம் இல்லையா. சும்மா வாணி யாரும் வரமாட்டாங்க. அப்ப நாம் தேவ பிள்ளை ஸ்தோத்திரம். பண்டிகை என்பது நினைவு கூறுதல். ஹல்லேலூயா, நினைவு கூறுதல். நான் எப்படி இருந்தேன் ஒன்ஸ் அப்பான் இல்லையா, சட்ட அப்படி கடந்து வந்து திரும்பி பார்க்கும்போது எப்படிப்பட்ட இருந்தா நான், எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை செய்றாரு கொடுத்திருக்கிறாரு. அப்ப 6வது வர்ஷிப்ல எனக்கு ஆண்டவர் நன்றி செலுத்தின. ஆண்டவரே, இப்படி அல்லவா நான் இருந்துட்டு இருந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி அல்லவா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை செய்து தந்திருக்கு. அதனால ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்நாள்ல 2 பேருக்காக அந்த சந்தோஷத்தை நான் பகிர்ந்து கொடுப்பேன். ஆமென். வாசிக்கலாம். லேவியராகமம். முதலாவதாக அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்சது. 2வதாக அவங்களை குடியேற்றினார், ஒரு பெரிய சந்தோஷம். 3வதாக வாசிக்கலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். 8 முதல் 12 வரைக்கும். லேவியராகமம் 25 8 முதல் 12 வரைக்கும். அவருக்கு மார்க்கண்டத்தை அணிந்து மார்க்கண்டத்திலே ஊரீம்
இல்லையே. 25 ஆமா 25 இருந்து அன்றியும் அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. 7 வருஷங்கள் எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் வீடுகளை விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் காணியாட்சிக்கும் தன் குடும்பத்துக்கும் திரும்ப போக கடவன். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமா இருப்பதாக. முதல்ல பார்த்தோம் என்ன சந்தோஷம், அடிமையா இருக்கிறது எனக்கு விடுதலை கிடைச்சது இல்லையா. அடுத்து பார்த்து என்ன செஞ்சா என்ன குடி வச்சுட்டார், அமர்த்திட்டார் இல்லையா. அப்படிதானே 127 சங்கீதம் எடுத்து பாத்தீங்கன்னாக்க அதுல ஒரு சிலர் சொல்றாங்க அது குடும்ப சங்கீதங்கிறாங்க, ஒரு சிலர் சொல்றாங்க கல்யாண சங்கீதம் எழுதிட்டு போட்டு. ஆனா அதை பார்த்தீங்கன்னாக்க சொல்லுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவர் வழியில் நடந்தாலே பாக்கியம் ஆயிரான். ஆண்டோட வழியில அடிச்சோட ஸ்டெப் எடுத்து வச்சோடனே பாக்கியவான். என்னடா பாக்கியவான்? உன் கையில பிரார்த்தனை சாப்பிடுவான். எம்ப்ளாய் இல்லையா. நீ தேவ சமூகத்துல நீ கர்த்தருடைய வழியில வரும்பொழுது உனக்கு என்ன செய்யறாரு? முதலாவது உனக்கு வருமானத்துக்கு வழி கொடுக்கிறார். யாராவது நீங்க வேலையில வந்திருக்கீங்களா? சத்தியமா சொல்றேன், ஒரு புது வழி. அல்லேலூயா, ஒரு புது வழி. பாஸ்டர் நான் ரொம்ப வருஷமா நிறைய படிச்சிருக்கேன், என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கிறேன், ஒண்ணு மேடம் நான் சொல்ற ஸ்தோத்திரம். நீ அப்படி இல்லை, சிங்கிளா பக்கம் அவரை கூட்டிட்டு போ. உன் வழிகள் எல்லாம் வரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரும் பாதையை சுவைப்படுத்த. அவரை கூட்டிட்டு போ, திறக்காத வாசலாம் திறக்கும், சிங்கிளா போவார். அப்ப ஸ்தோத்திரம் கவனிக்க, உன் கையில் பிரயாசத்தை சாப்பிடுவாய்ங்கிறார். அப்படின்னா வேலை கிடைச்சிடும்ல. ஆமா, வேலை வாங்கி கொடுத்தவர் கொஞ்சம் பாக்குறாரு, வேலை கிடைச்சோன்னு சும்மா வெறும் காசு எடுத்துட்டு ஓட்ட கடை போய் சாப்பிடுறதுக்கா? காசு மிச்சம் வருமா? உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. எப்படி பொண்ணு பாக்குறது தெரியுமா? வீட்டு ஓரங்களில் கணிதரும் திராட்சை கொடி போல. நான் சொல்றேன், ஆர்டர் பாக்குற பொண்ணை கட்டிக்கோ. நீயா ஒரு அழகா பாருங்க பாத்திராத வீடு நாசம் போயிடும் இல்லையா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எப்படி பார்க்க சொன்னாரு? எப்படி பாப்பா சொன்னாரு? ஸ்தோத்திரம். சோப்பா இருக்கணும் பொண்ணு, நல்ல மூக்கு முழியமா இருக்கணும் இல்லையா. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மாதிரி 5 கிலோ தங்கம் கொடுக்கணும் இல்லையா. ஒரு 5 லட்சம் காசு பணம் கொடுக்கணும். நல்ல ஒரு இப்ப புதுசா விற்கிற காரும் வாங்கி கொடுக்கணும். அவங்க அப்பா அம்மா ஓட்டாண்டி ஆயிரும் இல்லையா. அப்படி எல்லாம் சொல்லல. ஸ்தோத்திரம். இவன் போய் வாங்கிட்டு சொன்னா கொடுத்து அனுப்பினா. எவ்வளவு கொடுத்து அனுப்பினா? எவ்வளவு ஒட்டகம்? 10 ஒட்டகம். நான் சொல்றேன், நீ ஆண்டோட வழி இருந்தா நீ கேட்க வேண்டிய அவசியம். நீ கொடுக்குற அளவுக்கு நான் வைத்துருவேன். அல்லேலூயா. நீ கொடுக்குற அளவுக்கு, வாரி கொடுக்குற அளவுக்கு ஸ்தோத்திரம். அவன் சொன்னான், நீ ஜெபத்தோட போகணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடுத்தான் இல்லையா. இவன் போய் ஜெபம் பண்ற, ஆண்டவரே என் எஜமான் சத்தியம் பண்ணி வாங்கிட்டாரு, எந்த பொண்ணை பார்க்க எனக்கு ஒண்ணு தெரியல இல்லையா. ஜெபம் பண்ணா நல்ல பொண்ணு வந்துச்சு, கண்டிப்பா உங்க வீடு நல்ல பொண்ணு வரும். ஆமென். அல்லேலூயா. கவனிக்க, என்னையா சந்தோஷம், அடிமைத்தனத்து விடுதலை ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க விரும்பின நாட்டில் கொண்டு குடியேற்றினார். அப்புறம் நல்ல விளைச்சல் வந்துச்சு. அறுப்பின் கால பண்டிகை கொண்டாட சொன்னார். அப்படி அறுப்பு கால பண்டிகை புது தானியத்தை கொண்டாடக்கூடிய நீ பழசான வீட்டில் வச்சுக்காத, மனஸ்தாபத்தை மாத்திர சொன்னாரு. மூன்றாவதாக தேசமெங்கும் ஹல்லேலூயா, ஒரு நாட்டுக்கு விடுதலை உண்டாகுங்க. விடுதலை என்பது வீட்டுக்கு மாத்திரம் வந்துடக்கூடாது. எங்க வரணும்? நாட்டுக்கு வரணும் இல்லையா. சோதரன், ஒரு நபரால வீட்டுக்கு சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காதா? அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டா, தான் பெத்த பிள்ளை நல்லா இருந்தாச்சுன்னா அப்பாவுக்கு அதை போல சந்தோஷம் வேறணும் இல்ல. என்ன ஆகுமோ, அடுத்து என்ன கொண்டு வருவானோ, என்ன பிரச்சனை வருமோ, மூட்டை கிட்ட ஊருட்டு ஓட வேண்டி வருமோன்னு சொல்லி சொல்லாதபடிக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளையால அந்த வீட்டுக்கு விடுதலைங்க, வீட்டுக்கு சந்தோஷம், அந்த தெருவுக்கு சந்தோஷம், அந்த கிராமத்துக்கு சந்தோஷம், அந்த வட்டத்துக்கு சந்தோஷம், அந்த மாவட்ட சந்தோஷம், அந்த நாட்டுக்கே சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்துல் கலாம் பிறந்ததுனால சந்தோஷம் தானா? சொல்லுங்க, சந்தோஷம் தானே இல்லையா? அவங்க பெத்த அப்பனுக்கு அம்மைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்க. அவர் ஜனாதிபதியா பதவி இருக்கும் போது அப்துல் கலாம் வீட்டுக்கு அரசமா அரசமா வேண்டாம் இல்லையா. ஆமா, அதுக்கு எதுக்கு அட்ரஸ்? அவ்வளவு பிரசித்தியானவர் அப்படிதானே. ஆம், தேவனுடைய ஸ்தோத்திரம். நான் சோட நாட்டவரை
நான் இந்த தனியா விட்டு நான் தான் அப்துக்கலாம் இல்லையா? அப்படி நான் வாழ்வாண்டவரேன் இல்லையா? மையா சொல்லுவேன், உனக்காக நீ வாழாதபடி தெய்வனுக்காக வாழ்த்துப்பார், அர்ப்பணிச்சுப்பார், கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. சுயநலவாதியை அவர் தேடுவீங்க. நீதிமான்கள் மேல் என் கண்கள், எவொருத்த நீதி செய்யணும் ஆண்டவரே சொல்லி நினைக்கிறானோ அவனைத்தான் கர்த்தர் தேடுறார். கிடைச்சோன்னா எடுத்து கூட்டிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்படின்னா ஸ்தோத்திரம். கவனிக்க, என்ன சந்தோஷம். அந்த ஜனங்கள் அடிமைகளா இருந்தாங்க, அடிமைத்திலிருந்து விடுதலை ஆச்சு, ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்து எங்க போய் குடிப்பு தெரியல, வந்து குடியேற்றினார். சோதரம் இல்லையா? ஆமே சோதரம். முதல் தானியம் விளைஞ்சிருங்க. ஆமே சோதரம். ஒரு பயங்கர சந்தோஷம். மூன்றாவதாக, நீ மாத்திரம் கொண்டாடக்கூடாது, ஒரு தேசத்துக்கே சொல்லு. ஹல்லேலூயா. தேசம் முழுவதும் இல்லையா? நான் மாத்திரம் சந்தோஷப்பட்ட பக்கத்துல கண்ணீரோட இருந்தாங்க, சந்தோஷம் இருக்காங்க இல்லையா? அப்படின்னாக்க எல்லாரும் சந்தோஷப்படணும். அதுல பெரிய சந்தோஷம் உண்டு. ஆமா. நான்காவதாக வாசிக்கலாம். நெகேமியா முடிக்கிற நேரம் ஆயிட்டு. நெகேமியாவின் புஸ்தகம் நெகேமியா 8ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டுல பக்கம் சொல்லு. பழைய ஏற்பாட்டுல பக்கம் சொல்லுங்க. 613. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். நல்ல கவனிக்க ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, இப்ப சிறையிருப்புல இருக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப சிறையிருப்புல ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, இந்த நான்காவதாக இந்த நெகேமியா என்ற மனுஷன், இவன் ஒரு தேசப்பட்டு கொண்டவன். இவன் பாத்தீங்கன்னாக்க ஸ்தோத்திரம், சூசான் அரண்மனையில அவன் என்ன வேலையை பார்த்துருந்தான்? நெகேமியா சூசான் அரண்மனை என்ன ஜாப்ல இருந்தான்? பான பாத்திரக்காரன் இல்லையா? சில பேர் புதுசு வந்துருக்காங்க. பான பாத்திரக்காரன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள் நாட்டு ராஜாக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாருன்னு சொன்னா ராணி அல்ல. ஏன் ராணி இல்லைன்னு சொன்னாக்க, அவர்களுக்கு நிறைய ராணி இருப்பாங்க, தப்பா நினைக்கூடாது. அதனால அவங்க ராஜ்யபாரத்தை படிக்கிறதுக்கு ராணியை யூஸ் பண்ணி ஆள் கொண்டுருவாங்க. இதுக்காக வேண்டி சாப்பாடு கொடுக்கறதுக்கு பான பாத்திரக்காரன் ஒருத்தன் அவர் இருப்பாங்க, தான் நம்பிக்கை பாத்திரம். அவன் எப்படி சொன்னா, ராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், முதல்ல தான் சாப்பிட்டு பார்ப்பான். அது ஏதாவது ரசம் இருக்குதான்னு சொல்லி பார்த்து ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாக்க அப்புறம் தான் வந்து ராஜா பரிகாரம். இவன் தான் பான பாத்திரக்காரன். அதாவது ராஜாவுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொண்டவன் தான் இந்த நபர். அவன் ஹல்லேலூயா. ஒரு நல்ல போஸ்ட், நல்ல சேலரி, சுகமான வாழ்க்கை இல்லையா? சந்தோஷம் வந்திருக்கான். ஆனா இவன் எப்ப பாருங்க எருசலேமுக்கு அழுதுட்டே இருப்பான், ஆண்டவரே என் ஜனங்கள் எப்ப ரட்சிக்கப்படுவாங்க, இந்த அழகமான எப்ப கட்டப்படும், அந்த மதில் எல்லாம் இடிப்பிட்டு கிடக்குது அதெல்லாம் எப்ப கட்டப்படும், எப்ப எங்க தேச மக்களை குடியமர்த்தப்படுவாங்க, அந்த இடிஞ்சு போன ஆலயம் எப்ப கட்டப்படும், அங்கே ஆறாவது எப்ப தொடங்கும், இப்படியே ஜெபம் இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு தேசப்பட்டு கொண்டவன். ஹல்லேலூயா. அப்படின்னா ஸ்தோத்திரம். கவனிங்க, அவனுடைய ஜெபம் எல்லாம் என்ன சொன்னாக்க ஸ்தோத்திரம், அடிமை தந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் போய் எங்க தேசத்துல குடியேறி ஸ்தோத்திரம் அந்த நாட்களை கொண்டாட அந்த பண்டிகையை நாங்க மறுபடியும் போய் கொண்டாடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இப்படி அவன் ஜெபம் பண்ணிருந்தான். நேரம் வந்தது, வேலை வந்தது, அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. ஹல்லேலூயா. அந்த விடுதலையானவங்கள வந்து வச்சிருக்க ஸ்தோத்திரம் எரிசக திருவிழா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மிகுந்த சந்தோஷம். வாசிங்க. இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் சிறையிருப்பிலிருந்து வந்தவங்க யாருங்க? சிறையிருப்பிலிருந்து வந்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இவங்க யாரு? சிறையிருப்பு. ஸ்தோத்திரம். நம்ம சும்மா சிறையிருப்பு படிக்கிறோம் இல்லையா? அப்படிதானே? ஜெயில போய் பார்த்தா தெரியும், அதுல போயிட்டு வந்தவங்க பார்த்தா தெரியும் ஸ்தோத்திரம் அவங்க அனுபவிச்ச வேதனைகள் இல்லையா? அவன் அப்படிப்பட்ட நபர்கள் ஸ்தோத்திரம். ஏன்னா சில பேர் அங்க போயிட்டு ஆள் ரெடியா திரும்பிடுவான். ஏன்னா வாங்காத அடி வாங்கியிருப்பான், சரியா சாப்பாடு கிடைச்சிருக்காது, தூக்கம் இருக்காது, மூட்டை பூச்சிக்கும் இல்லையா, பஞ்சமே இருக்கு. அப்படின்னா ஆந்த பிள்ளைல இப்படி வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையை பறி கொடுத்து, சந்தோஷத்தை பறி கொடுத்து, சமாதானத்தை பறி கொடுத்து, நிம்மதியை பறி கொடுத்து வந்தவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க? ஹல்லேலூயா. பண்டிகை என்பது ஒரு பெரிய நினைவுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக அடிமையா இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சது. இரண்டாவதாக தான் விரும்பின சந்தோஷமான ஒரு இடத்துல குடியேறினாங்க. மூன்றாவதாக
தேசம் முழுக்க விடுதலை பெற்றாங்க. நான்காவதாக நாங்க எல்லாரும் பெற்றுக்கிட்டோம். ஒரு கூட்டம் ஜெயில கிடக்குது இல்லையா, அந்த ஜனங்கள் வரும் சொல்லி சொத்துறோம், அவங்க சந்தோஷம் பண்ணாங்க. ஐந்தாவதாக வாசித்து முடிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம், எஸ்தர் புஸ்தகம், எஸ்தர் 9ஆம் அதிகாரம், எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆமென். சூசானில் உள்ள யூதரோ வந்தால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்து கொண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதி சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கு ஒருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளும் ஆக்கினார்கள். முடிக்கிறேன். அண்ணன் படிச்சாங்க, நமக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது இல்லையா, அப்படிதானே? என்ன பாருங்க, ஸ்தோத்திரம். எஸ்தர்ன்ற ஒரு ராணி என்றாரா? இது கதையா சரித்திரம்? ஸ்தோத்திரம். சுமார் இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில எத்தனை நாடுகள் இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு விட கொடுக்க இந்த பைபிள் தான் இல்லையா. அகாஸ்வேர் ராஜா வாழ்ந்திருக்கிறார். அந்த அகாஸ்வேர் என்ற ராஜா வாழும்போது என்னன்னாக்க 127 நாடுகள் இருந்ததாக சரித்திரம் சொல்லு. அப்படின்னா ஸ்தோத்திரம், அன்னைக்கு இந்த 120 நாடுகள்லையும் சிதறுண்டு கடந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்கதான் யூதர்கள். அவங்கதான் யூதர்கள். ஏன்னாக்க அந்த நாட்களை பார்க்கும்போது இந்த யூத கோத்திர மக்கள் தான் அதிகமா சித்திரவதை ஆனாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த வேத வசனத்தை கடைசி நாட்களை பார்த்தா ரொம்ப பற்றி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால ஸ்தோத்திரம், அவனுக்கு ஒரு சத்து, அந்த யூத மக்களுக்கு ஒரு சத்து நபர் தான் நமக்கு எல்லாருக்கும் அது தெரியும் இல்லையா, ஆமான்னு சொல்லி. அப்படிதானே? அவன் என்ன செய்தான், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்தோத்திரம் இவங்களை அழிக்கணும். அதாவது அன்னைக்கு இருந்த மொர்தெகாய்ன்ற ஒரு நபர் இவனை பார்க்கும்போது இவன் வணக்கம் போட மாட்டான். உண்மையான தேவக்குள்ள சத்துருக்கு வணக்கம் போடுவானா இல்லையா? எப்ப பாரு கொள்ளையடிக்க அநியாயம் பண்றான், அவன் கூட போய் சேர்ந்து போனான். அப்ப பார்க்கும் போதுதான் விக்ரம் எல்லாரும் கும்பிடுவான். எது கும்பிடுவான்? எல்லாரும் எது கும்பிடுவாங்க? மற்றவனும் தெரியும், ஏன் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறான். எடுங்க, ஏன் அடுத்து அங்க வரும்போது எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் இல்லையா, அப்படின்னா அதுக்கு தான். ஆனா இவன் உண்மையான தேவப்பிள்ளை நினைச்சல, நீ எப்படிப்பட்ட நபர் உனக்கு இது ஆண்டு வணங்குற கை உன்ன கண்டா வணங்காது சொல்லி விட்டான் இல்லையா. அவனுக்கு தாங்க இவன் அடிக்கலாம்னு சொன்னா இவன் பெரிய பதவியில் இருக்கிறனால இவனை தொட்டா நமக்கு பதவிக்கு இருக்குன்னு சொல்லி தொட மாட்டீங்க இல்லையா. அவன் உள்ளக்கிறவருக்கு என்னன்னாக்க இவனை கருவறுப்பதில்ல, இவனோடு கூட அஞ்சினோம், இந்த யூத கொலைமை அஞ்சினோம் அழிக்கப்படும் சொல்லி பார்த்தான். எப்படா அப்படி ஒரு சந்தர்ப்பம்னு சொல்லி ஒரு நாள் ராஜா நல்ல மக்கள் இருந்தான் இல்லையா. இவன் போய் நினைச்சுதான் பேசினான், ராஜா ராஜா சொல்லுவாமா, இல்ல நம்ம நாட்டு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு கூட்டம் இருக்குது. அப்படியா? இல்ல அவங்க பழக்கங்களும் அவங்களுடைய செய்கைகளும் அவங்களுடைய எல்லாமே விகற்பமா இருக்குது. சரி, இப்படியே விட்டுட்டு போனா அது நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு பெரிய பிரச்சனையாகும். என்ன சொல்லலாம்னு சொல்ற? நான் பொறுத்த வரைக்கும் அவங்க விட்டு தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ அவங்க விருப்பிடிச்சு இன்னும் கொஞ்சம் பிடிங்க இல்லையா, அப்படிதானே? அடுத்த வாரத்தை இல்லையா, அவன் ஒரு வாரம் சொல்ல சொல்ல கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருப்பான். தானே ராஜா மக்கள் ஏறி போச்சு இல்லையா, வாரத்தை கலந்து விட்டான். இப்போ அவன் இஷ்டப்படி செய் அப்படின்னு. இதுக்கு தானே எதிர்பார்த்தேன் இல்லையா. ஒட்டம் தானே பிரிண்டாக்கி வேகமான ஒட்டம் கொடுத்துருக்கு இல்லையா. அங்கங்க இருக்கு எல்லா உயிரை அழியுங்க என்று சொல்லி ஆர்டர் போட்டாச்சு. ராஜாவுடைய அதிகாரத்தோட சொல்லணுமா என்ன? அவனுக்கு பயங்கர சந்தோஷம். நாளை காலையில 10 மணிக்கு யூத கோத்திரம் டோட்டல் அழிஞ்சது இல்லையா, அப்படின்னு. இந்த செய்தி மொர்தெகாய்க்கு போச்சு, எஸ்தருக்கு போச்சு இல்லையா. யூத கால மக்கள் எல்லாம் சேர்ந்து அழுது போடமாங்க ஆண்டவர் நோக்கி. ஆமா ஆண்டவரே, இப்ப எங்களுக்கு உதவி செய்வார் மனுஷன் இல்லை, நான் உங்களை தான் பார்க்கிறோம், உங்களை தான் நாங்க பார்க்கிறோம், எங்களை உதவி செய்யணும் ஆண்டவரே. நாங்க ஜெபம் பண்ண பொழுது நடந்தது என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதைத்தான் பூரீம் பண்டிகை. என்ன பண்டிகை? பூரீம் பண்டிகை. இந்த பூரீம் என்ன ஸ்தோத்திரம், அதை எல்லாம் விவரிச்சு பேசுறதுக்கு நேரம் இல்லை. நம்ம சொல்றாரு, அதைத்தான் இன்னைக்கும் அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பூரீம் பண்டிகை. நம்ம ஹல்லேலூயா அப்படின்னு சொன்ன ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். இதோ ஸ்தோத்திரம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்துண்டாக்கும் நட்சத்திரம் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். உங்களுக்கு
கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரட்சகருக்கு தாவீது உள்ளவங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா. நமக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார். இனி பாவத்துக்கு மேல் அதிகாரம் கிடையாது, இனி சாபத்துக்கு அதிகாரம் கிடையாது, இனி மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் ஜெயிச்சிருக்கிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது, இது சாதாரண சந்தோஷம் இல்ல, மிகுந்த சந்தோஷம். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் எல்லாம் ஒரு பாடல் பாடி நாம் ஜெபத்தோட கடந்து சொல்லுவோம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாட்டு தரல முதலாம் பாடல், இந்த பாட்டு தரல முதலாம் பாடல் பாடும். ஸ்தோத்திரம். உன்னத தேவனுக்கே மகிமை, உலகில் சமாதானமே, காரிருள் நீங்கிடும் புயலதன் மீதில் பேருளியாய் ஜெனித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அது என்ன? கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. உங்கள் ரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுக்கு மீட்பர் பிறந்திருக்கிறார். இனி பாவத்தை கண்டு சாபத்தை கண்டு மரணத்தை கண்டு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார். ஹல்லேலூயா. முழங்கல் பிடிலாம்.